சிறுகடி காசு 4 எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸாக இருக்குது. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஜும் ரோகிணியும் சேர்ந்து ட்ராவல்ஸ் கிட்ட போயிருக்காங்க. ஏன்னா மனுஜ் வந்து ஃபாரினுக்கு போய் ஆகணும். அவங்க அப்பாவோட வாங்கின பணத்தை கடன் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ ட்ராவல்ஸுக்கு முன்னாடி ட்ராவல்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு தூக்கி போடுறாங்க. என்னன்னா, அவர் ஏஜ் பாரானதுனால அவர் கண்ட்ரிக்கு இந்த வருஷத்தோட போக முடியாது. அவ்வளோதான் இந்த இயரோட லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வேணால் போகலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஜாப் வேகன்சி வந்து அப்படின்னு சொல்லி ட்ராவல்ஸ் வந்து சொல்லி விடுறாங்க. நம்ம மனுஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவர் வெளியே வராரு. வந்ததுக்கப்புறம் ரோகிணி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ எதுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு உங்கள்கிட்ட தான் அமௌண்ட் 27 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்களே பணம் எப்படி இருந்து வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறப்போ நம்ம ரோகிணி இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. இந்த பணம் வந்து எங்கள் அப்பா மலேசியிலேருந்து கொடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லி நம்ம மனுச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்களோ நம்ம முத்து வந்து அங்கே வந்து சொல்கிறாரு, இந்த அமௌண்ட் எப்படி ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேள்வி கேட்க, ஏன்னா அவங்க பொண்ணோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடாமல் மனுச்சு உன் அக்கௌண்ட்டில் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து முடிச்சிட்டு இருக்காங்க. ரோகிணி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிறுகடி காசு சீரியல் தொடர்ந்து அப்படி தெரியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.